ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா அண்டுன்ற ஃபார்முலா. நம்ம அந்த அண்டுன்ற ஃபார்முலா கிட்டத்தட்ட ஆர் மாதிரி தான், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. இப்ப ஆர் ஃபார்முலா பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த ஆர் ஃபார்முலா மாதிரியே தான் இந்த அண்டுங்கிறனால ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த என்ன வித்தியாசங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப இஸ் ஈக்குவல் டு அண்டு, நான் இந்த பிராக்கெட்டை ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல நான் என்ன பண்றேன், இந்த 75ங்கிறத நான் செலக்ட் பண்ணி greater than 75 அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, again நான் அதே செல்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். less than 75 அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, ஆர் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இது பாத்தீங்கன்னா இது அல்லது இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் வித்தியாசம். அதாவது இது அதுல சாய்ஸா இருக்கும், இது ரெண்டுமே கம்பல்சரியா இருக்கும். ஸோ இதுதான் ஆர் ஃபார்முலாக்கும் அண்ட் ஃபார்முலாக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிற கண்டிஷன் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 75 இருக்கணும், கிரேட்டர் தென் 75 இருக்கணும். ஸோ நம்மள்ட்ட வேல்யூ 75 தான் இருக்கு. இப்போ பாருங்க ரிசல்ட்டை, எல்லாத்துக்குமே நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வந்திருக்கு. இப்போ இதை நான் 19 கொடுக்குறேன். இப்போ பார்ப்போம் இதோட டிஃபரன்ஸை. இங்க தெரியுது பாத்தீங்களா, லெஸ் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கும். கிரேட்டர் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கும். அதே போல லெஸ் தென் 75 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கும். கிரேட்டர் தென் 75 இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரூன்னு இருக்கும். ஸோ இதுதான் ஆர் ஃபார்முலாக்கும் அண்ட் ஃபார்முலாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதே போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.